जय पराशक्ति महामाई की ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम आदिशक्ति महाशक्ति पराशक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम आदिशक्ति महाशक्ति पराशक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम आदिशक्ति महाशक्ति पराशक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम आदिशक्ति महाशक्ति पराशक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम आदिशक्ति महाशक्ति पराशक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम आदिशक्ति महाशक्ति पराशक्ति ओम। जय पराशक्ति महामाई की प्रपन्न पारिजाताय तोत्रवेत्र एकपाणये ज्ञान मुद्राय कृष्णाय கீதாமிருத துகே நமக. சரணடைந்தவர்களுக்கு கற்பக விருட்சம் போன்றவனும், பசுவை ஓட்டுதற்கு ஒரு கையில் பிரம்பை பிடித்திருப்பவனும், கீதை என்னும் அமிர்தத்தை கறந்தவனும், சின்முத்ரை தாங்கியவனுமாகிய ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம். ஜனனிம் சாரதாம் தேவி ராமகிருஷ்ணம் ஜெகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முகுர்முகுः. அகண்டமண்டலாக்காரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தர்சிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. அனைவருக்கும் வணக்கம். அன்னையினருளால் ஸ்ரீ லலிதா சஹஸ்ர நாம சிறப்பு அந்தர்யோகத்திலே தேவர்கள் போற்றும் தேவி என்ற உட்தலைப்பின் கீழ் தேவர் போற்றும் தேவி என்ற குறுந்தலைப்பின் கீழுள்ள நாமங்களை பார்த்து வருகின்றோம். தேவகாரிய சமுத்தியதா என்று அம்பாள் தேவர்களுக்கு விருப்பமான காரியத்தை நிறைவேற்றி கொடுப்பதிலேயே கண்ணும் கருத்துமாய் இருக்கின்றாள். அதனால் தேவர்களெல்லாம் ரிஷிகளோடும் கணதேவர்களோடும் சேர்ந்து கொண்டு அம்பாளை துதிக்கின்றார்கள் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் ராஜராஜாட்சிதா என்ற நாமத்துக்கு பொருளாக மனு, குபேரன், சந்திரன் ஆகியோர் அம்பாளை சிறப்பாக வழிபட்ட உபாசகர்கள் என்ற குறிப்பை கவனித்தோம். அடுத்ததாக சுரநாயிகா, நல்லவர்களின் தலைவி, தேவர்களை நல்லவர்கள் என்று இங்கே குறிப்பிடுகிறார் சுவாமிஜி. அப்போ இந்த விண்ணுலகிலே வாழக்கூடிய நல்லவர்களும் தேவர்கள் தான். அந்த தேவர்களால் போற்றப்படுபவள், அவர்களுக்கு தலைவியாயிருந்து அவர்களை காப்பவள் அப்படின்னு அம்பாளுக்கு பேர். அப்புறம் இப்போ 2 நாமங்கள், மீதி இருக்கக்கூடிய 2 நாமங்களை பார்ப்போம். த்ரிதசேஸ்வரி. த்ரிதசேஸ்வரி என்பது 629வது நாமம். த்ரிதச ஈஸ்வரி. தேவர்களுக்கு ஒரு பேர் த்ரிதசர்கள், 3 தசைகளை மட்டும் உடையவர்கள் அல்லது 3வது தசை மட்டும் உடையவர்கள் அப்படின்னு பேர்.
மனிதர்களுடைய வாழ்க்கையில் 4 தசைகள் அல்லது காலகட்டங்கள் இருக்காம். இது வெவ்வேறு விதமாக சொல்லுவோம் பல வகைகளில். இப்போ நம்ம இந்த 4ங்கிற பிரிவில் பார்க்குறோம். என்ன அப்படின்னா பால்யம், கௌமாரம், யௌவனம், வார்த்தக்கியம். பால்யம்னு சிசுவா குழந்தையா இருக்கிறது. கௌமாரம்னு குமார பருவம், அதாவது ஒரு 5 வயசுக்கு மேலே போது ரொம்ப சின்ன குழந்தை இல்லை, அது குழந்தை தான், ரொம்ப குழந்தை இல்லை, சிசு இல்லை. அது அப்படியே வளர்ந்து ஒரு டீனேஜ் வரைக்கும் வருது இல்லையா, அந்த பருவத்தை குமார பருவம், கௌமாரம் அப்படின்னு சொல்கிறோம். அதற்கு அடுத்து வருவது தான் இளமை பருவம், யவ்வனம். ஒரு 35 வயசு வரைக்கும் கூட இளைஞனாக தான் கருதணும் ஒருத்தரை, அது இளமை பருவம். அதற்கு அப்புறம் வருவது ஒரு முதிர்ச்சியும் தொடர்ந்து வரக்கூடிய முதுமையும், அதை வார்த்தக்கியம்னு சொல்கிறோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ஞ்சு, அதற்கு மேலே வளர்ச்சி இல்லை இல்லையா, தேய்ந்து மரணத்தை தழுவுகிறான் அந்த ஜீவன். இதில் இந்த பால்யம், கௌமாரம், யவ்வனம், வார்த்தக்கியம்ங்கிறதுல 3வது தசையாகிய யவ்வனம் மட்டும் உள்ளவர்கள் தேவர்கள். ஏன்னா அமிர்தத்தை பருகியிருக்கிறார்கள். அமிர்தத்தை பருகியதால் அவர்கள் எப்பொழுதும் இளமையோடு இருக்கின்றார்கள். அதனால அவர்கள் அம்பாளை போற்றி துதிக்கின்றார்கள். இது எதுக்கு இந்த இளமைன்னா தேவலோகத்தில் அனுபவிக்க, இந்திரிய சுக போகங்களை எல்லாம் இஷ்டப்படி அனுபவிச்சுக்கலாம். வருஷம் முழுக்க எல்லாம் கிடைக்கும். நம்ம இதிலெல்லாம் சீசனுக்கு தான் பழங்கள்லாம் கிடைக்கும். உலகத்தில் பூலோகத்தில், தேவலோகத்தில் வருஷம் முழுக்க எந்த பழமும் எப்போ வேணாலும் கிடைக்குமா. அப்படி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். எல்லா சுகபோகங்களும் எப்பவும் கிடைக்கும், அதை அனுபவிச்சுட்டே இருக்கலாம் அப்படின்னு ரொம்ப கவர்ச்சிகரமாக இருக்கிற மாதிரி சொல்லப்படுகிறது இந்த தேவலோக வாழ்க்கை. ஆனால் தேவர்களும் கூட முக்தியில் நாட்டம் பெற்று இறைவனை அடையணும்னு சொன்னால் அதுக்கு தேவ சரீரம் உதவாது. மனுஷலோகத்தில் வந்து மீண்டும் பிறந்து நம் போல இந்த வார்த்தக்கியத்தையும் அடையக்கூடிய 4 தசைகளையும் உடைய உடலை பெற்றாகணும். திரிதசர்கள் என்று வார்த்தக்கியம் இல்லாத அந்த தேவர்கள் அந்த பிறவியை பெருமை மிக்கதாக சொல்லி கொண்டாலும் முக்தி அடையணுங்கிற பெரிய லட்சியத்தை, முக்கிய புருஷார்த்தத்தை நோக்கமாக கொண்டால் அவர்களுக்கு தேவ ஜென்மம் உதவாது, மனுஷ ஜென்மம் எடுத்தாக வேண்டும். எனவே தேவர்கள் பிறப்பு ரொம்ப வசத்தின்னு அவங்க நினச்சிக்க வேண்டியதில்லை. மனிதர்களாகிய நாம் தான் மோட்சத்தை லட்சியமாக கொண்டால், தர்மத்தை நடைமுறையாக கொண்டால் நம் பிறவி உயர்ந்தது என்பதை உணரலாம். எப்படியோ தேவர்கள்னா திரிதசர்களாக வார்த்தக்கியம் இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் தம்முடைய தலைவியாகிய அம்பாளை போற்றுகின்றார்கள். திரிதச ஈஸ்வரி, அப்படி 3 தசைகளை உடைய தேவர்களுக்கு தலைவியாக அம்பாள் இருக்கின்றாள், திரிதசேஸ்வரி. இந்த திரிதச அப்படிங்கிறதுக்கு வேறு பல விளக்கங்களும் கொடுக்கின்றார்கள். இன்னொரு முக்கியமான விளக்கம் என்ன அப்படின்னா ஜாகிரதம், ஸ்வப்னம், சுஷுப்தி. ஒவ்வொரு மனிதனும் 24 மணி நேரத்துக்குள்ளே இந்த 3 அவஸ்தைகளிலும் இருக்கின்றான், 3 தசைகளிலும் இருக்கின்றான். என்ன விழிப்பு நிலை, இந்த விழிப்பு நிலையிலே உடலும் உள்ளமும் விழித்திருந்து செயல்படுகிறது, பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்ளுகின்றது. இது ஒரு நிலை ஜாகிரதம். அப்புறம் ஸ்வப்னம், உறக்கத்தில் கனவு வருகிறது. இப்பொழுது உடல் அயர்ந்து கிடக்கின்றது, ஆனால் மனது கனவிலே ஒரு உலகை சிருஷ்டித்து கொண்டு அந்த உலகை அங்கே பார்க்கிறது, அது கனவு. அப்புறம் கனவற்ற ஆழ்ந்த உறக்கத்தில் மனமும் ஓய்ந்து விடுகிறது. இப்படி 3 நிலைகளிலும் இருக்கக்கூடிய உயிர்களுக்கெல்லாம் தலைவியாக அம்பாள் இருக்கின்றாள். இந்த 3 நிலைகளிலும் வெவ்வேறு உயிரில் ஒரு உயிர் 3 நிலையிலையும் மாறி மாறி வருகிறது. அப்படி எல்லா உயிர்களும் இருக்கின்றன. அவைகளுக்கு அம்பாள் தலைவியாக இருக்கின்றாள். அவர்களால் எல்லாம் அவள் போற்றப்படுகின்றாள், துதிக்கப்படுகின்றாள், திரிதசேஸ்வரி. அப்புறம் கந்தர்வ சேவிதா, 636வது நாமம். தேவர்களிலே ஒரு சிறப்பான குழுவினர் கந்தர்வர்கள். கந்தர்வர்களின் சிறப்பு என்ன அப்படின்னா அவர்கள் இசையில் வல்லவர்கள். இசை, நடனம், இந்த இசைனா வாத்தியமும் வாசிப்பார்கள், பாடல்களும் பாடுவார்கள். அதனால் கந்தர்வ கானம் அப்படின்னாலே உள்ளத்தை மயக்கக்கூடிய அமானுஷ்யமான தேவ கானத்தை கந்தர்வ கானம்னு சொல்லுவாங்களாம். அப்போ கந்தர்வ சேவித்தான
இந்த தேவலோகத்தின் இசைக்கலைஞர்களாகிய கந்தர்வர்களால் பூஜிக்கப்படுபவள் அப்படின்னு அர்த்தம். அந்த பாடலே அம்பாளுக்கு உகந்த வழிபாடு என்று ஒரு பொருள். கந்தர்வ கானத்தினால் சேவிக்கப்படுபவள். அப்படி தேவர்களின் இசை போன்று சிறந்த அசாதாரணமான இசையினால் மனிதர்களும் அம்பாளை போற்றலாம். நல்ல இசை தெரிந்தவர்கள் அந்த இசையை இறைவனுடைய மகிமைக்காக பாட வேண்டும். அப்போ அது கந்தர்வ சேவிதா என்பதற்கு விளக்கமாக இருக்கின்றது. ஒரு நிகழ்ச்சி குறிப்பிடுவார்கள் இல்லையா, அக்பருடைய அவையிலே தான்சேன் என்கிற ஹிந்து இசை கலைஞர் இருந்தார். அவர் அற்புதமாக பாடுவாராம். அப்போது நீங்கள் பாடுறது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அக்பர் பாராட்டுறார். அப்போ தான்சேன் சொல்கிறார், என்னுடைய பாட்டெல்லாம் ஒன்றுமே இல்லை, என்னுடைய குருநாதர் பாடலுக்கு முன்னால் என் பாடல் கால் தூசிக்கு சமானம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ உங்கள் குருநாதர் பாடல் நான் கேட்கணுமே, அப்படிலாம் உங்களால் ஈஸியாக கேட்ட முடியாது, அவர் தனியாக தபஸ் பண்ணி கொண்டிருக்கிறார், உடனே எப்படியாவது நம்ம பார்க்கணும்னு சொல்லி மாறு விஷயத்தில் 2 பேரும் போய் அவர் குருநாதர் பாடுறதை கேட்கிறார். அதை கேட்ட உடனே இவர் சொல்கிறார், நீ சொன்னது 100க்கு 100 உண்மை, நான் இந்த உலகத்திலேயே கேட்டறியாத அற்புதமான கானம், எப்படி இவ்வளவு நல்லா இருக்குது உங்கள் குருநாதருடைய பாடல் அப்படின்னு அவர் சொல்கிறார். என்னுடைய குருநாதர் உங்களுக்காகவோ என்னை மகிழ்விப்பதற்காக பாடவில்லை, இறைவனை நினைத்து கொண்டு கண்ணனிடம் தன்னை முற்றிலும் ஒப்படைத்து பாடுகிறார். அதான் ரகசியம். அப்படி கந்தர்வ சேவிதா என்று சொன்னால் தன்னுடைய கலை ஞானத்தை, சுவாமிஜி சொல்கிறாங்க, எத்தனையோ கலைகள் இருக்குது உலகத்தில், அதில் நமக்கு ஒரு கலை வந்துவிட்டால் கூட அது ரொம்ப பெருசு. இசைக்கலை ஒருவனுக்கு இறையருளால் அவனுக்கு வாய்க்க பெற்றால், கிஃப்ட் அப்படிங்கிறோம் இல்லையா, கடவுள் கொடுத்த கொடையாக, அருட்கொடையாக ஒருவனுக்கு இசைஞானம் வாய்க்கப்பெற்றால் அந்த இசைஞானத்தை கொண்டு இறைவனை போற்ற வேண்டும் அப்படின்னு கந்தர்வ சேவிதா. அப்புறம் இதோட தேவர் போற்றும் தேவி, தேவர்கள் அம்பாளை போற்றியது, அந்த நாமங்கள் எல்லாம் நிறைவு பெறுகிறது. இப்போது தேவியர் போற்றும் தேவி, தேவர்களில் பெண்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவர்கள்லாம் அம்பாளை வழிபட்டது எப்படிங்கிறத பார்க்கணும். இதில் சில ஒரு ரிஷிகாவையும் சேர்த்துருக்கேன், பெண் ரிஷிகளையும் சேர்த்து கொள்ளலாம். இதில் எப்படின்னு பார்ப்போம். 123வது நாமம் சாரதா ஆராத்யா. அம்பாள் எப்படிப்பட்டவள்? சாரதையினால் ஆராதிக்கப்படுபவள். சாரதை அப்படிங்கிறது யாரை குறிப்பிடுகிறது? சரஸ்வதி தேவியை குறிப்பிடுகின்றது. நம்ம தென்னாட்டில் சொல்லும்போது ஷான்னு கொஞ்சம் அழுத்தி சொல்லுவோம், வடநாட்டில் சான்னு லைட்டாக சாரதா அப்படிம்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? சாரமான ஞானத்தை தருபவள். சாரதா அப்படின்னா ஞானதாயினி, அறிவை நல்குபவள். அது கலைமகள் சாரதா தேவி. அவள் அம்பாளை வழிபடுகின்றாள். எப்பொழுது? சாரதா. சாரதான ஷரத் ருத்து. ஷரத் ருத்துனா ஷரத் காலம்னு சொன்னால் மழை பெய்ந்து ஓய்ந்த காலம், ஐப்பசி கார்த்திகை. நமக்கு தமிழ்நாட்டில் இந்த ஐப்பசி கார்த்திகையில் தான் அடமழை பிடிச்சிக்கும். வடநாடு, அதாவது பாரதத்தினுடைய வட பிரதேசங்கள்லாம் மழை பெஞ்சு ஓஞ்சிருக்கும், அது ஷரத் ருத்து. அந்த காலத்தில் அம்பாளை போற்றுவது சிறப்பானது. வருஷத்தில் 2 தரம் நவராத்திரி வருது. இந்த ஷரத் ருத்துவின் போது வரக்கூடிய நவராத்திரி சாரத நவராத்திரி, ஷண் நவராத்திரி, சரண் நவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வசந்த ருத்துவிலும் ஒரு 9 நாள் வருது, அது வாசந்த நவராத்திரி அல்லது வசந்த நவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த ஷரத் ருத்துவில் வரக்கூடிய நவராத்திரியில் சிறப்பாக வழிபடப்படுபவள் அன்னை பராசக்தி. அப்படி சரஸ்வதி தேவி. இந்த சரத் நவராத்திரியில் என்ன நமக்கு ரொம்ப முக்கியம்னா இந்த 3 தான், துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி, இந்த 3 பேரையும் நாம் வணங்கணும். அது சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, அப்புறம் விஜயதசமி எல்லாம் கொண்டாடுறோம். அதனால் அன்னை பராசக்தியானவள் கலைமகளாகிய அறிவு கடவுளினால், அறிவு தெய்வத்தினால் ஆராதிக்கப்படுகின்றாள். அப்போது தேவியர் போற்றும் தேவியில் முதல் நாமம் சரஸ்வதி தேவி அம்பாளை பூஜிக்கிறாள் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் மகா சதுஷ்டி கோட்டி யோகினி கண சேவிதா.
மகா சதுஷஷ்டி. சதுஷஷ்டினா 64. அதாவது 8 தேவிகள் இருக்கிறார்கள். பிராமி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, அப்படி ஒரு 8 பேர் சொல்கிறாங்க. இந்த 8 பேர்கள் அவர்களுக்கு சேவை பண்ணக்கூடிய யோகினிகள். ஒவ்வொருத்தருக்கும் 8 பேர், 8 8 64 பேர். அந்த 64 பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோடி பேர், கோடி யோகினிகள். அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு. ஏன் அவங்க இந்த 8 பேருக்கு வேண்டிய சேவை பண்ணணும். இந்த 8 பேர் அம்பாளுக்கு சேவை பண்ணணும். அம்பாள் இந்த 8 பேர் யார் யார்? இந்த 6 மூர்த்திகளுடைய சக்திகள் வச்சுக்கோங்களேன். பிரம்மதேவனின் சக்தி பிராமி, கணபதியினுடைய சக்தி, அப்புறம் முருகனுடைய சக்தி கௌமாரி, அப்புறம் மாகேஸ்வரி, வைஷ்ணவி, அப்புறம் வாராகி, தேவேந்திரனின் சக்தி இந்திராணி, இன்னும் ஒரு தேவி விட்டு போச்சு. இந்த 8 தேவிகள். இந்த 8 தேவிகளுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் 8 பேர், 64. அந்த 64 பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் கோடி பேர், 64 கோடி யோகினிகள் என்ன செய்கிறார்களா? அம்பாளுக்கு பூஜை செய்கின்றார்கள், பராசக்திக்கு பூஜை செய்கின்றார்கள். மகா சதுஷஷ்டி கோட்டி யோகினி கண அவர்களின் கூட்டத்தினால் சேவிதா சேவிக்கப்படுபவள். அப்படின்னா என்ன அர்த்தம்? எண்ணற்ற சக்திகள் இயற்கையில் இலங்குகின்றன, புதைந்திருக்கின்றன. அவை ஒவ்வொன்றினாலும் அம்பாள் வழிபடப்படுகின்றாள். யார் யார் இயற்கையில் உள்ள சக்திகளையெல்லாம் பயன்படுத்துகிறார்களோ அவர்களெல்லாம் அப்படி பயன்படுத்துவதன் மூலமே அன்னை பராசக்தியை வழிபடுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டாலும் நாத்திகம் பேசுகிறவன் கூட அம்பாள் தர சக்தியை வச்சு தான் வாழுகிறான். அதனால் அப்படி அந்த சக்தியை பயன்படுத்தி வாழும்போதே நீ அம்பாளை பூஜித்தது தான், தெரியாமல் பூஜித்து விட்டாய். தெரிந்து பூஜித்தால் நீ இன்னும் ஆன்மீகத்தில் விரைவில் முன்னேறுவாய். அதனால் 64 கோடி யோகினிகளால் பூஜிக்கப்பட்டவள். இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி, இது கதை இல்லை, உண்மை சம்பவம். லலிதா சகஸ்ரநாமத்திற்கு அற்புதமான உரை எழுதியிருப்பவர் பாஸ்கரராயர் அப்படிங்கிற மகான். அவர் அம்பாளுடைய உபாசகர், தேவி உபாசகர், அம்பாளுடைய சிறப்பான அருள் பெற்றவர். தமிழ்நாட்டில் பாஸ்கரராஜபுரம்னு அவர் பேரில் ஒரு ஊரே இருக்குது. அவர் அந்த ஊரில் வாழ்ந்தார். அவர் இதுக்கு காசிக்கு போகிறார். அங்கே குங்குமானந்தநாதர் அப்படிங்கிற ஒரு துறவி, அவர் கீழே நிறைய பேர், இந்த துறவிகள் பண்டிதர்கள் எல்லாரும் சேர்ந்து அம்பாளை வழிபடக்கூடிய பாஸ்கரராயருடைய யாகத்தில் கலந்து கொள்கிறார்கள். அப்போ சில பண்டிதர்களுக்கு பொறாமை வந்து விட்டது பாஸ்கரராயர் மேலே. ஏதாவது சொல்லி இவரை மடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாமம் மகா சதுஷஷ்டி கோட்டி யோகினிகண சேவிதா, 64 கோடி யோகினிகளின் கூட்டத்தால் சேவிக்கப்படுபவள் அப்படின்னு சொல்கிறீங்களே, நீங்களா சும்மா ஒரு நம்பரை அப்படி பெரிய எண்ணிக்கை அடித்து விட்டால் சரியாக போயிடுமா? அந்த 64 கோடி யோகினிகள் யார்? ஒருத்தருக்கும் பேர் சொல்லுங்க அப்படின்னு கிளப்பி விட்டாங்களாம். உடனே பாஸ்கரராயர் தயங்காமல் 64 கோடி யோகினிகளின் பெயரையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். நான் சொல்கிறேன், நீங்கள் எழுதிக்கோங்க. அவங்களால எழுத முடியலையா? எப்படி எழுத முடியும்? இப்படி இவர் சொல்லி கொண்டிருக்கும்போது அந்த குங்குமானந்தநாதருங்கிற சன்னியாசி இவருடைய யாகத்தில் சந்தோஷமாக கலந்து கொண்டார் இல்லையா, அவர் உள்ளத்தில் பொறாமை இல்லை. ஏன்னா அவர் நல்ல பக்தர், அவரே பக்குவம் அடைந்தவர். அதனால அவருக்கு ஒரு காட்சி புலப்படுகிறது. என்ன? அம்பாளுடைய, அதாவது பாஸ்கரராயருடைய தோளில் இருந்து கொண்டு அம்பாளே அந்த பேரெல்லாம் சொல்கிறாளாம். 64 கோடி யோகினிகளின் பெயர்களையும் அம்பாள் தான் சொல்கிறார் பாஸ்கரர் மூலம். அப்போ அவர்களால் எதிர்த்து நிற்க முடியவில்லை. இப்படி ஒரு அற்புதமான பின்னணி. உடனே பாஸ்கரராயர், குங்குமானந்தநாதர் அப்படியே பாஸ்கரராயர் முன்னால் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணுறார்.
இந்த பொறாமைப்பட்ட கூட்டம் ஒரு பக்கம் இருக்க, ஒரு நல்லவர் இருக்கிறார். அவர் குங்குமானந்தநாத்திட்ட கேட்குறார், எனக்கு நீங்கள் பாஸ்கர ராயர்கிட்ட சொல்லி அந்த அம்பாள் தரிசனம் எனக்கும் வேணும்னு கெஞ்சுறார். உடனே சரின்னு கேட்கவும் பாஸ்கர ராயர் அப்படியே நடக்கட்டுங்கிறார். அம்பாளுடைய தரிசனம் அந்த கேட்ட அந்த பக்தருக்கும் கிடைக்கிறது. ஆனால் அவருக்கு கண் அப்படியே அதுக்கப்புறம் வேற ஒன்றையும் பார்க்க முடியல, அவிஞ்சு போயிடுது. உடனே அம்பாளுக்கு பூஜை பண்ணின அந்த தீர்த்தத்தை கொண்டு அந்த கண்ணை தடவுகிறார் பாஸ்கரராயர். திரும்பவும் அவருக்கு பார்க்கும் சக்தி வந்து விடுகிறது. இப்படி ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இந்த நாமத்துக்கு பின்னாடி இருக்கிறது. மகா சதுஷ்டி கோட்டி யோகினி கண சேவிதா. அப்போ இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சம் முழுவதும் அம்பாளுடைய ஆற்றல் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த ரகசியங்களெல்லாம் எல்லாருக்கும் புலப்பட்டு விடாது. அதை பெருமளவு வெளிப்படுத்தியிருக்கிறார் பாஸ்கரராயர். ஆனால் சிலதெல்லாம் குருவிடமிருந்து கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டாராம். பக்குவிகளுக்கு தெரிஞ்சால் நல்லது, பக்குவம் அல்லாதவர்களுக்கு எல்லா விவரமும் தெரிய வேண்டியதில்லைன்னு பெரியவர்கள் வைத்து விட்டார்கள். அப்படி அம்பாளுடைய மகிமைகள் எண்ணற்றவை. அப்படி எண்ணற்ற தேவியர்களால் போற்றப்படுபவள் அன்னை பராசக்தி. அப்புறம் இன்னொரு நல்ல ஒரு ஆழ்ந்த கருத்துள்ள ஒரு நாமம் புலோமஜார்ச்சிதா. புலோமஜாவினால் அர்ச்சிக்கப்பட்டவள். யார் புலோமஜா? புலோமன்னு ஒரு அரக்கன் இருந்தானா. அந்த அரக்கனுடைய பெண் புலோமஜா. அவனுக்கு பிறந்தவள். ஜான பிறந்தவள், ஜன பிறந்தவன், ஜான பிறந்தவள் புலோமஜா. இந்த புலோமன்கிற அரக்கனை தேவேந்திரன் கொன்றான். அசுரர்கள் அரக்கர்களுக்கும் தேவர்களுக்கும் சண்டை வரும்ல, அந்த மாதிரி இந்த தடவை தேவேந்திரன் இந்த புலோமன்கிற அசுரனை அழித்து விட்டான். அவனுடைய மகளையும் மணந்து கொண்டான். இப்போது இந்த புலோமனின் மகளாகிய புலோமஜாவுக்கு அப்பா கொடுத்த பேர் சச்சி தேவி. சச்சி தேவி தேவேந்திரனை மணக்கிறாள். சரி, இங்கே மணந்து வந்து விட்டோம், நாம் இவனுக்கு கற்புள்ளவளாக இருந்து நல்ல மனைவியாக இருக்கணும்னு அவள் குணத்தில் நல்லவள். அசுரன் மகளானாலும் நற்குணம் கொண்டவள். அதனால் அவள் ரொம்ப நல்ல கற்பு நெறியில் சிறந்த மனைவியாக இருந்து கொண்டிருக்கிறாள். இப்போது இவன் புலோமன்கிற அசுரனை அடக்கிட்டாலும் இவனை வெல்லக்கூடியன பூமியில் ஒரு ராஜா வளர்ந்து விட்டான். நகுஷன்கிற மகாராஜா 100 அஸ்வமேத யாகங்களை பூர்த்தி பண்ணிவிட்டான். யாராவது ஒருத்தர் 100 அஸ்வமேத யாகம் பண்ணினா அதை கலைக்கிறது தான் இந்த இந்திரன் வேலை. இந்த நகுஷன் விஷயத்தில் கலைக்க முடியலை. அப்போ அவன் தேவேந்திர பட்டம் பெறுவதற்காக தேவலோகத்துக்கு வரான். அத்தனை திமிரோடு வரான். அப்போ அவனை கண்டு பயந்து தேவேந்திரன் ஒளிந்து கொண்டு விட்டான். அப்போ தேவலோகத்தில் யாருமே இல்லை தேவர்கள். இந்திராணி இந்த இந்திரனின் மனைவிங்கிறதுனால புலோமஜாக்கு பேர் இந்திராணி. இந்திராணி எங்கே பொருளத்தில் தேவேந்திரனின் தாயாகிய அதித்தியோடு அவளும் அப்படியே ஒளிஞ்சிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறா. அப்போ இந்த நகுஷன் வரான். அப்போ அவள் அம்பாளை துதிக்கிறாள், தாயே என்னுடைய கற்பை காப்பாற்று, நான் தேவேந்திர இவனுக்கு மட்டும்தான் மனைவி, அவன் என்னை ஒன்றும் பண்ணிடக்கூடாது, என்னை காப்பாற்றுன்னு வணங்குகிறாளாம். அப்போது நகுஷனிடமிருந்து அவளை புலோமஜையை காப்பாற்றுகிறாள் அம்பாள். அதனால் புலோமஜா நன்றியோடு அம்பாளை வணங்குகிறாள். அப்போ பெண்களுக்கு இதில் ஒரு நல்ல செய்தி இருக்கிறது. வாழ்க்கையில் எத்தனையோ சோதனைகள் வரும். எதுவாக இருந்தாலும் அம்பாளை நினைத்து உறுதியாக இருந்தால் நாம் நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் வளரலாம். புலோமஜார்ச்சிதா. அப்புறம் சச்சாமர ரமாவாணி சவ்ய தக்ஷிண சேவிதா. அம்பாளுக்கு இது ஒரு ரொம்ப அருமையான நாமம். நம்முடைய சுவாமிஜி அவர்கள் ஸ்ரீ லலிதாம்பிகையினுடைய சித்திரம் வரைவதற்கு ஒரு கலைஞரை கூப்பிட்டு சொன்ன பொழுது ஒரு சில நாமங்களுக்கு விளக்கமாக அந்த உருவம் இருக்கும்படி ஐதீகமாக உள்ளது தான் அதை எடுத்து சொல்லுகிறார். அதில் ஒன்று இந்த நாமம் சச்சாமர ரமாவாணி சவ்ய தக்ஷிண சேவிதா. சாமரத்தை எடுத்துக்கொண்டு லக்ஷ்மி தேவியும் வாணி தேவியும் அம்பாளுக்கு இடதுபுறம் லக்ஷ்மி வலதுபுறம் சரஸ்வதி தேவி இருந்து கொண்டு விசிறுகிறார்களாம். சாமரம் வீசுறதுனா என்ன? ஒரு ராணிக்கு ராஜாக்கு சாமரம் வீசுறதுனா வேலைக்காரி. அப்போது லக்ஷ்மி தேவியும் சரஸ்வதி தேவியும் தங்களை அம்பாளுடைய பணிப்பெண்களாக வைத்து கொள்ளுகிறார்கள். அது எங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். இடது பக்கம் செல்வம், வலது பக்கம் கல்வி.
அது ரெண்டும் அம்பாளுக்கு பூஜை செய்கின்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்பாளை வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு கல்வியும் செல்வமும் சேர்ந்தே கிடைக்கும். சாதாரணமாக மக்கள் வாழ்க்கையில் பல பேருக்கு பணம் இருக்கும், நல்ல அறிவு படிப்பு இருக்காது. அறிவு இருக்கும், ஆனால் பணம் இருக்காது, ஏழைகளாக இருப்பார்கள். ரெண்டும் சேர்ந்து இருப்பது அரிது. அம்பாளை வழிபடுகிறவர்களுக்கு இரண்டும் சேர்ந்து கிடைக்கும், கல்வியும் செல்வமும். இதில் ஒரு நுணுக்கத்தை நாம் பார்க்கணும். ஒருவன் எவ்வளவு பெரிய செல்வம் பெற்றிருந்தாலும் அந்த செல்வத்தை கொண்டு ஞானத்தை பெற முடியாது, மோட்சத்தை பெற முடியாது. ஆனால் சரஸ்வதி தேவி அருளுகிற கலைஞானத்தை கொண்டு அதை இந்த உலக ஞானமாக மட்டும் நிறுத்திவிடாமல் பராவித்யாவாகிய மேலாம் ஞானமாக அதை அவன் உயர்த்தி கொண்டால் குருவருளால் அந்த ஞானத்தை பெறக்கூடிய அவனுக்கு பரம்பொருளை பற்றிய ஞானம், பரஞானம், பிரம்ம ஞானமே சித்திக்கும். அப்போ செல்வம் ஒரு அளவுக்கு மேலே நம்மளை கூட்டிகிட்டு போகாது. ஆனால் அறிவு நம்மை அது மேலாம் அறிவாக இருந்தால் தெய்வ நிலைக்கே உயர்த்தி செல்லும். அதுதான் இங்கே சச்சாமர ரமாவாணி சவ்ய தக்ஷிண சேவிதா. சவ்யம்னா இடது பக்கம், தக்ஷிணம்னா வலது பக்கம். இடது பக்கம் லக்ஷ்மி, வலது பக்கம் சரஸ்வதி தேவி இருந்து கொண்டு அம்பாளுக்கு சாமரம் வீசுகின்றார்கள். அப்புறம் இது ஒரு அடுத்து வரக்கூடியது ரொம்ப அருமையான நாமம். 647வது நாமம் லோபாமுத்ரார்ச்சிதா. லோபாமுத்ரையினால் அர்ச்சிக்கப்படுபவள். லோபாமுத்ரா அப்படிங்கிறது யாரு அப்படின்னா அகஸ்தியருடைய மனைவி. வெறுமனே அகஸ்தியருங்கிற ரிஷியுடைய மனைவி என்பது மட்டுமல்ல, அவளே ஒரு ரிஷியாக இருந்தாலும். பெண் ரிஷிகளுக்கு பேர் ரிஷிகா. லோபாமுத்ரை ஒரு ரிஷி அப்படின்னு என்ன அர்த்தம்? ரிஷி என்பவர் மந்திர திரஷ்டா. தியானத்தின் மூலம் மனதை புலன்களை நன்கு அடக்கி உள்ளாழ்ந்து சென்று இயற்கையின் ரகசியங்களை மந்திரமாக தரிசிக்கக்கூடியவர்கள் ரிஷிகள். அப்படிப்பட்ட ஒரு ரிஷியா இந்த லோபாமுத்ரா இருந்தாலாம். அகஸ்தியர் நான் விவாகம் செய்து கொள்ளணும், ஆனால் அந்த பெண் என்னுடைய தவத்துக்கு ஏற்ற துணைவியாக இருக்கணும்னு சொல்லி, தான் விரும்புகிற லட்சணங்களோடு கூடின ஒரு பெண் தனக்கு வேணும்னு சொல்லி அந்த பெண்ணை ஒருத்தட்ட கொடுத்து, நீங்கள் இதை வளர்த்தி இவளை எனக்கு இந்த குழந்தைய கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படி வளர்க்கப்பட்டவள் தான் லோபாமுத்ரா. அந்த லோபாமுத்ராங்கிற பேருக்கே என்ன அர்த்தம்னா, லோபா அப்படின்னா அது இல்லை அப்படின்னு அர்த்தம். எது இல்லை? ஞானம் பெறும் பொழுது, ஞானம் பெற்று விட்டவனுக்கு பேதம் இல்லை. இப்போ நமக்கு தான் இது தாழ்ந்தது, அது உயர்ந்தது, இது மேலானது, இது கீழானது என்கிற வேறுபாடுகளெல்லாம் இருக்கும். ஞானிக்கு அந்த வேறுபாடுகள் மனசிலிருந்து நீங்கிவிடும், பேத புத்தி போய்விடும். லோப்பா அப்படின்னா பேத புத்தியை விட்டவள்னு அர்த்தம். இந்த பேதங்களெல்லாம் உண்மைக்கு புறம்பானவை. அதனால நாம் இதை தோற்ற மாத்திரத்தில் இருக்கும் பேதங்களை பெரிதுபடுத்தக்கூடாதுன்னு சொல்லி அதை அப்படியே ஒதுக்கி விட்டவளாம் லோப்பா. அப்புறம் முத்ரா, ஆனந்தமாக இருக்கிறாளாம். பேத புத்தி போய்விட்டதுனால அவள் உள்ளத்தில் கல்மஷமே இல்லை, சந்தோஷமாக இருக்காளாம். லோப்பா முத்ரா. அப்படி பேதங்களை நீக்கி எப்பொழுதும் ஆனந்தமாக இருப்பவள். நம்ம சாமிஜி இந்த இடத்துல ஒரு அழகான குறிப்பு கொடுக்குறாங்க. லோபாமுத்ரா என்ற பெயர் அவள் அந்த ரிஷிகாவினுடைய பெயர் மட்டுமல்ல, லோபாமுத்ரை என்பதே ஒரு முத்திரைன்னு சொல்கிறாங்க. சின்முத்ரை மாதிரி லோபாமுத்ரை ஒரு முத்ரை, அது ஞானத்துக்கு அடையாளம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இவள் ரிஷிகான்னு சொன்னீங்களே, என்ன மந்திரத்தை கண்டுபிடிச்சா அப்படின்னா, அம்பாளுடைய உபாசனையிலே ஹாத்தி வித்யான்னு இருக்கான். அன்னை பராசக்தியை ஸ்ரீவித்யை உபாசிப்பதிலே ஹாத்தி வித்யாங்கிற மந்திரத்தை, சிறப்பான மந்திரத்தை கண்டுபிடித்தவள் லோபாமுத்ரை ஆகிய ரிஷிகா. அதனால் அப்படிப்பட்ட லோபாமுத்ரையினால் அர்ச்சிக்கப்படுபவள். இதற்கும் ஒரு அழகான நிகழ்ச்சி இருக்கிறது, அதை சொல்லி இன்றைய உபன்யாசத்தை நிறைவு செய்வோம். அகஸ்திய முனிவர் அம்பாளுடைய பெருமையை ஹயக்ரீவரிடமிருந்து கேட்க விரும்பி அவரை குருவாக வரித்து எனக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு பணிவோடு கேட்குறார். ஹயக்ரீவருக்கு கொஞ்சம் தயக்கம். இவர் உண்மையிலே இந்த வித்தையை பெறுவதற்கு தகுதியானவரான தயங்குகிறார், சொல்ல மாட்டேங்கிறார்.
அப்போது அம்பாளே ஹயக்ரீவருடைய உள்ளத்தில் உணர்த்துகிறாராம், இந்த பாரு, இவர் அகஸ்தியர், இவருடைய மனைவி லோபாமுத்திரை, அவள் என்னை வழிபட்டு என் அருளுக்கு பாத்திரமானவள், அவளுடைய கணவர் அகஸ்தியர், இவரும் என் பக்தர், அதனால் இவங்க 2 பேரும் சிறந்தவர்கள், நீ விளக்கமாக சொல்லு, அவர்கள் பக்தி வளரும், நீ சொல்ல வேண்டியதுதான் அப்படின்னு சொல்கிறாளாம். அப்படி அகஸ்தியருக்கு ஹயக்ரீவர் உபதேசம் பண்ணுவதற்கு லோபாமுத்திரையை காமிச்சு சொல்கிறார். லோபாமுத்திரை என்னுடைய பக்தை, அவளுடைய கணவர் அகஸ்தியர், அதனால் அவருக்கு அகஸ்தியருக்கு நீ சொல்லிக் கொடுக்கணும், அவருமே நல்ல பக்தர் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு அம்பாள் ஹயக்ரீவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறார். அப்படி லோபாமுத்திரையினால் அர்ச்சிக்கப்பட்டவள் அன்னை பராசக்தி. இது தேவியர், பெண் வடிவிலுள்ள தேவதைகள். இவர்களெல்லாம் எப்படி அம்பாளை வழிபட்டார்கள் என்பதை குறிப்பிடக்கூடிய நாமங்களாக நாம் பார்த்தோம். மண்ணுலகில் வாழும் விண்ணவர்கள் போன்று தாய்மார்களாகிய நாம் எல்லாம் வருடம் முழுவதும் அம்பாளை வழிபடணும். குறிப்பாக இந்த நவராத்திரி காலத்திலே சிறப்பாக அம்பாளை வழிபட வேண்டும். அதனால் தேவியர் போற்றும் தேவி ஆகிய அம்பாள் நம்மாலும் வழிபடப்படுபவள் ஆகட்டும். அம்பாளை வழிபடுவதால் நாமும் தேவியர் ஆவோம். ஜெய் பராசக்தி மகாமாய் கி ஜெய்.